கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஒரு நிமிட வீடியோவுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஒரு மருத்துவர் மதியம் 12:30க்கு தொலைபேசியில் அழைத்தார். பிரதர், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னன்னு சொல்லி கேட்ட உடனே, இப்படி என்னுடைய ரிலேட்டிவுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜை தாங்கிட்டு லங்ஸு, லிவரு, கிட்னி எல்லாமே பரவிட்டு உங்கள்கிட்ட ஜெபத்துக்கு அனுப்பிவிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, கண்டிப்பாக அனுப்பிவிடுங்களேன் அப்படின்னு உடனே ஒரு மணிக்கான அவங்க வந்திருந்தாங்க. பார்த்தா மெடிக்கல் ரிப்போர்ட் படி பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் நாங்கள் ஜோம் பண்ணோம், அவங்க போயிட்டாங்க. பாருங்கள், திரும்ப ஒரு 6 to 8 மாதம் இருக்கும், அதே டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். அவர் சொல்கிறார், பிரதர், என்ன பிரதர் உங்கள் ஊழியம் இந்த லெவலில் போயிட்டு அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக பாராட்டி பேசுகிறார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மெடிக்கல் ரீதியாக அந்த கேன்சர் சோகமே ஆகாது. ஆனால் எப்படி சோகமாச்சு? ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் இப்படிலாம் அற்புதம் செய்ய முடியுமா? பாருங்கள், அவங்க நல்லா சோகமாயிட்டாங்க போல். அன்றைக்கு திரும்ப ஒரு 3 மாதம் கழிச்சு எல்லாம் டெஸ்ட் எடுத்துருக்காங்க. திரும்ப 6 மாதம் கழிச்சு எல்லாம் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இந்த டாக்டர்கிட்ட மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இன்றைக்கும் இயேசு சோகமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் கேன்சர், கொடிய வியாதி எதுவானாலும் அவருக்கு அது லேசான காரியம். அதனால் அவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அவர் எங்கே நடத்துகிறாரோ அங்கே போங்க. ஆவியில் சிலர் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு நடத்தினா ஆஸ்பத்திரிக்கு போங்க. இப்படி ஜெபிக்கிறதுக்கு ஒரு நடத்தினா ஜெபிக்கிறதுக்கு வாங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்களே சுகமாக்குவார். காட் பிளஸ் யூ.